ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திங்கட்கிழமை காலையினால கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எழுந்தோன்னே டீ போட்டு குடிச்சிட்டு, அடுத்து இன்றைக்கி வந்து டிஃபன் வந்து கார சட்னியும் தோசை தான். கார சட்னிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு கை கொத்தமல்லி, புதினா அது நல்லா வதக்கி சுருண்டி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு புளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். இன்றைக்கி வந்து சாதம் வந்து கேரட் சாதம் தான். நல்லா ஒரு சைஸ் கேரட்டு, ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து இந்த ஒரு கேரட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தாளிக்கிறது வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 4 பல் பூண்டு வந்து தட்டி போட்டாச்சு. அதையும் நல்லா வதக்கிட்டு, இந்த மாதிரி சாப்பாடெலாம் நம்ம பூண்டுலாம் தட்டி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா கேரட்டையும் சேர்த்து அது நல்லா வதக்கிட்டு, அதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்தோன்னா அந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கலந்து வரும். கேரட்டும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடித்து வச்ச சாதத்தை நல்லா கிளறி விட்டுடுவோம். நமக்கு கேரட் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து வாழைக்காய் வறுவல், எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி வறுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது மாதிரி வறுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிருந்த வெங்காயம் தக்காளியை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிருவோம். அதுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி எப்போ போல் வழக்கம் போல் 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருவோம். இந்த சட்னி வந்து நிஜமாலுமே சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா டிஃபனுக்கு தோசையும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான முறுமுறுன்னு தோசையும் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணியாச்சு. கேரட் சாப்பாடு, வாழைக்காய் வறுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.